ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன். தம்மை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன், மனதுருக்கமுள்ள ஒரு தேவன் உங்களுக்காக மனதுருகுகிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு இந்த இடத்தில் வந்திருக்கிற நீங்கள் யாராகவும் இருக்கலாம், கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்படி மாறும்? உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் இயேசு. அவரால் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற முடியும். உங்களை துக்கப்படுத்துகிற, பாதிக்கிற ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய உள்ளத்துக்குள் உங்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கலாம், சரீரத்தில் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் இயேசு வந்து நின்று சொல்லுகிறார், என் மகளே, உன் துக்கம் இன்றைக்கு சந்தோஷமாய் மாறும். என் மகனே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதற்கு தான் இயேசு பிரசன்னமாகி இருக்கிறார். இயேசு இந்த இடத்தில் இருக்கிறதுனால தான் அசுத்தாவிகளால் இருக்க முடியவில்லை. அவைகள் எல்லாம் வெளியேறுகிறது, விடுதலை உண்டாகிறது. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இங்கே ஒரு மனிதன் 38 வருஷம் வேதனையில் இருந்தான், துக்கத்தில் இருந்தான். அந்த மனிதனுடைய வேதனையை, துக்கத்தை எப்படி இயேசு மாற்றினார் என்ற அற்புதம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறாரு. வேத புஸ்தகத்தில் யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த அற்புதத்தை நீங்கள் வாசிக்க முடியும். எருசலேம் பட்டணத்தில் ஆட்டு வாசலுக்கு அருகிலே பெதஸ்தா என்ற ஒரு குளம் இருந்தது. அங்கு 5 மண்டபங்கள் இருந்தது. அந்த குளத்தை சுற்றியிருந்த மண்டபத்தில் அநேக வியாதியஸ்தர்கள் படுத்திருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, எப்போதாவது ஒரு முறை ஒரு தேவதூதன் இறங்கி அந்த குளத்தை கலக்குவான். அது கலங்கின உடன் யார் முந்தி அந்த குளத்துக்குள் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சுகம் பெற்று விடுவான். ஆகவே இந்த மனிதனும் வியாதிப்பட்டு, அவன் பலவீனப்பட்டு தனக்கும் சுகம் கிடைக்கும் என்ற ஏக்கத்தோடு அந்த மண்டபத்தில் வந்து படுத்திருக்கிறான். 38 வருஷம் வியாதி கொண்ட மனிதன், நடக்க முடியாது, பலவீனப்பட்ட மனிதன், படுத்த படுக்கையில் இருந்த ஒரு மனிதன் 38 வருஷமாய் தன்னுடைய சுகத்துக்காக காத்திருக்கிறான். தன் வேதனை நீங்குமா, என் துக்கம் மாறுமா, எனக்கு சுகம் கிடைத்து நான் வீட்டுக்கு போவேனா, தனிமையில் அந்த மண்டபத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். அவனுக்கு இயேசுவை பற்றி தெரியவில்லை. அவன் நிற்பது குளத்தை அருகில் இருக்கிற மண்டபத்தில். ஆனால் இயேசுவை பற்றி அவனுக்கு தெரியவில்லை. இப்படி ஒரு ஆண்டவர் மனிதனாய் வந்திருக்கிறார், அற்புதங்களை செய்கிறார் என்பதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அல்லது இயேசுவை அவனிடத்தில் யாரும் அழைத்து கொண்டும் வரவில்லை. வேதம் சொல்லுகிறது, இயேசுவே அவனை தேடி போகிறார். இயேசுவே அவன் இருந்த இடத்திற்கு தேடி போகிறார். வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசுவை தேடி வந்து அநேகர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. சிலர் இயேசுவனிடத்தில் கொண்டு வரப்பட்டு அவங்களுக்கு சுகம் கிடைத்தது. சிலர் இயேசுவை தங்கள் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் அதில் அற்புத சுகம் உண்டானது. சிலருக்கு இயேசுவை பற்றியே தெரியாது, கேள்விப்பட்டிருக்கவில்லை. ஆனாலும் இயேசு அவளை தேடி சென்று அவர்களுக்கும் அற்புதம் செய்து மகளை செய்த சம்பவங்களை வேதத்தில் பார்க்கிறோம். அப்படித்தான் இந்த இடத்திலும் இயேசுவை அவனை தேடி போகிறார். ஐயோ, ஒரு மனிதன் 38 வருஷமாய் வேதனைப்படுகிறானே, அவனுடைய துக்கத்தை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் போகிறார். ஆண்டவர் அவனை சந்தித்த போது ஒரு கேள்வி கேட்டார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார். நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அதுதான் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி. அவன் 38 வருஷமாய் தனக்கு சுகம் கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருந்த ஒரு மனிதன். ஆனால் ஆண்டவர் கேட்கிறார், உன்னுடைய விருப்பம் என்ன? நீ விரும்பினால் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், என் மகனே, நீ விடுதலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? சுகம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நான் செய்ய நீ விரும்புகிறாயா? நீங்கள் விரும்பினால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். தேவனிடத்தில் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முதலாவது விரும்ப வேண்டும். இயேசுவே, எனக்கு இந்த சுகம் வேண்டும் என்று விரும்ப வேண்டும். இயேசுவே, எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று விரும்ப வேண்டும். சிலர் ஜெபிக்க வருவார்கள். மதுபான பழக்கம், சில பாப பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு அவருடைய பெற்றோர் அல்லது மனைவிமார் அழைத்து கொண்டு வருவாங்க. அவங்களை பார்த்து, ஐயா விடுதலைக்கா ஜெபிங்கம்பாங்க. அவளை பார்த்து கேட்டால், நீங்கள் விடுதலை பெற விரும்புகிறீங்களான்னு கேட்டால் சிலர் பதிலே சொல்ல மாட்டாங்க. அப்படியே தலை கொண்டு நிற்பாங்க. அப்போ அவங்களுக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாத பட்சத்தில் இயேசு எப்படி அற்புதம் செய்ய முடியும்? சிலர் சொல்லுவாங்க, நான் விரும்புகிறேன் ஐயா, என்னால் விட முடியல, எனக்காக ஜெபம் பண்ணுங்கம்பாங்க. உடனே அற்புதம் நடக்கும். ஆண்டவர் விருப்பத்தை பார்த்து தான் அற்புதம் செய்ய முடியும். அப்போ நீங்கள் விரும்பாத பட்சத்தில் அவர் சர்வாதிகாரி போல் வந்து பயமுறுத்தி அப்படிலாம் இயேசு அற்புதம் செய்ய மாட்டார். அவர் அன்பானவர், மனதுருக்கம் உள்ளவர், தாயை போன்ற ஒரு அன்பு நிறைந்தவர், தகப்பனை போல பாசம் உள்ளவர். அவர் வந்து, மகளே நீ சுகமாக விரும்புறியா? மகனே நீ சுகமாக விரும்புறியா? உனக்கு என்ன வேணும்? விசாரித்து அற்புதம் செய்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் பயமுறுத்தி மக்களை அடிமைப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் அல்ல. நீ அதை செய்வியா, இதை செய்வியா, அங்கே வருவியா, இங்கே வருவியா, எங்கே பிரயாணப்பட்டு போவியா, அங்கே போவியா? இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்தில் வந்து உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நீங்கள் அவரை தேடி எங்கும் போக தேவையில்லை. அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர். அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறவர். பாருங்க, இந்த மைதானத்திலே அவர் வந்து அற்புதம் செய்கிறாரே. ஜனங்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே இயேசு வருவார். அந்த இயேசு தான் இன்றைக்கு உங்களை தேடி இந்த இடத்தில் வந்திருக்கிறார். அதனால் இன்றைக்கு உங்களுக்கு இந்த இடத்தில் உங்களை சந்திக்க வந்திருக்கிற இயேசு கேட்கிறார், நீ விரும்புகிறாயா? முழு இருதயத்தோடு நீங்கள் விரும்பினால் ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். சரி, இந்த மனிதனை ஆண்டவர் சந்தித்த போது எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தான்? யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். ஆண்டவர் என்ன கேட்கிறார், இவன் என்ன பதில் சொல்கிறான் பாருங்கள். சுகமாக நீ விரும்புறியா தம்பின்னு கேட்டா, நான் விரும்புகிறேன் அல்லது விரும்பலன்னு சொல்லி இருக்கணும். அவன் என்ன சொல்லுகிறான், எனக்கு ஒருவரும் இல்லை, என்னை தண்ணீரிலே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் சுகம் பெறுவதற்கு எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. I have nobody to love me, I have nobody to help me, I am all alone in this place. நான் தனிமையில் இருக்கிறேன், எனக்கு ஒருவரும் இல்லை. ஏன் ஆண்டவர் இவனை தேடி போனார்? அங்கு அநேக வியாதியஸ்தர்கள் படுத்திருந்தார்கள். ஆனால் இயேசு போய் இந்த ஒரு மனிதனோடு பேசி அவனை சுகமாக்கி விட்டு போய் கொண்டே இருந்தார். காரணம், இந்த ஒரு மனிதனுடைய பிரச்சனை வித்தியாசமானது. 38 வருஷமாய் படுக்கையில படுத்திருக்கிறான். அவன் மீது அக்கறை கொள்ள யாரும் இல்லை, அவனை பார்க்க யாரும் வரவில்லை, உதவி செய்ய யாரும் வரவில்லை. அவனுக்கு பெற்றோர் இருந்திருக்க கூடும், உடன் பிறந்தவர்கள் இருந்திருக்க கூடும், அவன் நன்றாக இருக்கும் பொழுது நண்பர்கள் இருந்திருக்க கூடும். ஆனால் இப்பொழுது ஒருவரும் வரவில்லை. ஒருவேளை ஆரம்பத்தில் வந்திருக்கலாம், வருடங்கள் கடந்து விட்டது. எவ்வளவு நாள் இவனை பார்த்து கொண்டிருக்க முடியும்? 38 வருஷம். இப்பொழுது அவனை நேசிக்கவோ அன்பு காட்டவோ அக்கறை கொள்ளவோ ஒருவரும் இல்லை. He was all alone in that place. அந்த loneliness, அவனுடைய உள்ளத்தில் உள்ள காயத்தை அவன் சொல்லுகிறான், எனக்கு ஒருவரும் இல்லை. மனிதருடைய அன்பு மாறிவிடும், பெற்றோருடைய அன்பு கூட மாறிவிட்டது. இப்பொழுது அவனை பார்க்க வருவதில்லை. எங்கள் ஊர் பக்கத்தில் பேய்க்குளம் என்கிற ஒரு ஊர் இருக்கிறது. பேய்களாக அங்கே இருக்குமான்னு என்கிட்ட கேட்காதங்க. ஊருக்கு பேர் பேய்க்குளம். அது பக்கத்தில் சாத்தான் குளம்னு ஒரு ஊர் இருக்குது. அது மாதிரி அந்த ஊருக்கு பெயர் அது. அங்கே இந்த பேய்க்குளம் என்ற ஊரில் தொழுநோய் மருத்துவமனை இருக்கிறது. அங்கே நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் காலத்தில் அங்கே இருக்கிற அந்த சகோதர சகோதரிகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புது உடை வாங்கி கொண்டு அவங்களுக்கு நல்ல ஒரு விருந்து கொடுக்கலாம் என்று அவளை மகிழ்விப்பதற்காக செல்வது உண்டு.
இன்றைக்கு வரைக்கும் அதை செய்கிறோம். ஒரு சமயம் நான் அங்கே போயிருந்தேன். அப்பொழுது அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் வரவழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லி எல்லாருக்கும் பொது உடை கொடுத்து அவளுக்கு விருந்து செய்தோம். அந்த டாக்டர் சொன்னார், அந்த மருத்துவர், இங்கே வராத சிலர் இருக்கிறாங்க, சிலரால் நடக்க முடியாது, படுக்கையில் தான் இருப்பாங்க. அந்த நோயினால் கால் விரல்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும், அப்போ அவங்களால நடக்க முடியாமல் ஆகிவிடும், படுக்கையில் இருக்கிறாங்க, நீங்கள் உள்ளே வந்து அவங்க படுக்கையில் அவங்கள சந்திக்க முடியுமா என்றார்கள். சரி, நான் வருகிறேன் என்று அவர்களோடு உள்ளே நான் போனேன். அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிற சில சகோதரர்கள் சகோதரிகளை பார்த்து அவங்களுக்கு நேரடியாக பேசி அந்த உடையை கொடுத்து அவர்களை மகிழ்வதை பார்த்து சந்தோஷப்பட்டேன். அங்கே ஒரு சின்ன தம்பி இருந்தான். அவனுக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும். அவன் படுக்கைக்கு பக்கத்தில் போன உடனே டக்குன்னு கவிழ்ந்து படுத்து கொண்டான், முகத்தை மூடிக்கொண்டான். அப்படியே கவிழ்ந்து படுத்துக்கொண்டு முகத்தை மூடிக்கொண்டான். டாக்டர் போய் அவனை தட்டி எழுப்பினார். தம்பி, உன்னை பார்க்க வந்திருக்கிறாங்க. அவன் எழும்பவில்லை. உனக்கு ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. திரும்பி பார்க்கவில்லை. பல நிமிட நேரம் அவனோடு அன்பா பேசி பார்க்குறாங்க. திரும்பியே பார்க்கவில்லை. அப்படியே முகத்தை மூடிக்கொண்டு படுத்து கொண்டான். அதன் பிறகு அந்த டாக்டர் இடத்துல கேட்டேன், ஏன் இந்த சிறு பையன் இப்படி இருக்கிறான்? அப்பொழுது டாக்டர் சொன்னார், அநேக மாதங்களுக்கு முன்னால் அவனுடைய பெற்றோர் அவனை அழைச்சிட்டு வந்தாங்க. தூர இடத்துல இருந்து அவனுடைய சரீரத்தில் இப்படி தழும்புகள்லாம் தோன்றி இருக்கிறது, இதை பரிசோதித்து பாருங்கள் என்று சொல்லி நான் அதை பரிசோதித்து பார்த்தபோது தொழுநோய்தான் என்பதை கண்டுபிடித்தேன். நான் சொன்னேன், இது தொழுநோய் வந்திருக்கிறது, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிரும், குணமாகிவிடும், இங்கே அவன் இருக்கட்டும், நாங்கள் பார்த்து கொள்ளுவோம், நீங்கள் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போங்க, சில மாதங்களுக்குள்ளே அவன் சுகமாக்கி அனுப்பிவிடலாம் என்று சொல்லி அனுப்பினேன். பெற்றோர் சரி என்று போனார்கள். திரும்பி வரவே இல்லை. அந்த மகனை பார்க்க பெற்றோர் வரவே இல்லை. மாதங்கள் கடந்தது, வருடம் கடந்து விட்டது. மற்றவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு சொந்தக்காரங்க வர்றாங்க, பெற்றோர் வர்றாங்க, அவங்கள வந்து விசாரித்துட்டு போகிறாங்க. இவனை பார்க்க அவன் ஏக்கத்தோடு காத்திருந்த எங்கள் அம்மா எங்க, எங்கள் அப்பா எங்க, ஏன் என்னை பார்க்க வரவில்லை? மறந்து விட்டார்கள். வியாதியினால் பாதிக்கப்பட்ட மகன் என்று ஒதுக்கிவிட்டார்கள். தாயினுடைய அன்பு மாறிவிட்டது, தகப்பனுடைய அன்பு மாறிவிட்டது. அந்த பாதிப்பு அந்த சின்ன உள்ளத்தில் இருந்தபடியால் யாரையும் அவன் பார்க்க விரும்புவதில்லை. முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டிருப்பான். எங்க அப்பா அம்மா என்னை மறந்து விட்டார்கள். இதுதான் உலகம், இதுதான் உலகம். தாயினுடைய அன்பு கூட மாறி போகும், தகப்பனுடைய அன்பு கூட மாறி போகும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீதம் 27:10, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று ஒரு பக்தன் சொல்லுகிறான். தாயினுடைய அன்பை காட்டிலும் தகப்பனுடைய பாசத்தை காட்டிலும் உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். இவனை பார்ப்பதற்கு ஒருவரும் வரவில்லை, ஆனால் இயேசு வந்து நிற்கிறார். யார் வராவிட்டால் என்ன, நான் வந்திருக்கிறேன் மகனே, உன்னை விசாரிக்க வந்திருக்கிறேன், உனக்கு சுகம் கொடுக்க வந்திருக்கிறேன், நீ சுகத்தை விரும்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். அவனுடைய உள்ளமோ தனிமையின் நிமித்தமாய் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, என்னை நேசிக்க அன்பு காட்ட யாரும் இல்லையே. அவருடைய மனம் பாதிக்கப்பட்டு விட்டாரு. தனிமை. சிலர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்கிறாங்க, குடும்பம் இருக்கிறது, ஆனாலும் நான் தனிமையில் இருக்கிறேன், ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், யாரிடத்திலும் எனக்கு அன்பை பார்க்க முடியவில்லை, என்னை நேசிப்பதில்லை, என்னோடு பேசுவதில்லை. மனதிலே ஒரு துக்கம். இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில மனவேதனையோடு இந்த இடத்தில் வந்திருக்கலாம். ஒரு சமயம் ஒரு மகள் சொன்னாள், எனக்கு எல்லாரும் இருந்தும் நான் ஒரு அனாதையாயிருக்கிறேன் என்று. ஏன் அப்படி சொல்லுகிறாள்? அம்மா இருக்காங்கல்ல, அப்பா இருக்காங்கல்ல, இருக்கிறாங்க. என் தகப்பனார் என்னை விசாரிப்பதில்லை, என் உடன் பிறந்த சகோதரன் என்னிடத்தில் பேசுவதில்லை, அந்த வீட்டுக்குள்ள ஒரு அனாதையை போல நான் இருக்கிறேன், அன்பு காட்ட ஒருவரும் இல்லை இந்த வீட்டுக்குள்ளே, நான் தனிமையில் வேதனைப்படுகிறேன், தனியாய் உட்கார்ந்து அழுகிறேன், ஏன் இந்த குடும்பத்தில் வந்து பிறந்தேன், ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என்னை நேசிக்க ஏன் ஒருவரும் இல்லை என்று எனக்குள்ளே கேள்விகள் எழும்பி தனிமையாய் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறேன். லோன்லினஸ். எனக்கு அன்பு காட்ட ஒருத்தர் இல்லை, விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை, எல்லாம் என்ன சுற்றி இருந்தாலும்
என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை. தனிமையாய் உட்கார்ந்து அழுகிறேன், தனிமையாய் கண்ணீர் வடிக்கிறேன், தனிமையாய் உட்கார்ந்து புலம்புகிறேன், இரவு படுக்கையை கண்ணீரினால் நனைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, தள்ளப்பட்டு. அவன் சொல்லுகிறான், எனக்கு ஒருவரும் இல்லை. I have nobody to concern about me. என் மீது அக்கறை கொள்வதற்கு ஒருவரும் இல்லை, அன்பு காட்ட ஒருவரும் இல்லை. தனிமையாய் நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். 38 வருஷமாக இந்த படுக்கையில் தனிமையில் நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். சில வீடுகளுக்கு செல்லும் பொழுது சில வயதானவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவங்களோடு நான் உட்கார்ந்து பேசுவது உண்டு. ஒரு சமயம் ஒரு பெரிய கூட்டத்தை சபையில் ஒழுங்கு செய்து மைதானத்தில் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்த சபை தலைவர் அவங்க வீட்டில் தான் எங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு, உணவு உண்பதற்காக வீட்டுக்கு செல்லுவோம். நாங்கள் ஒரு டீமாக போயிருந்தோம். நான் சாப்பிட்டு விட்டு கை கழுவ போகும் பொழுது ஒரு அறையை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த அறைக்குள்ளே ஒரு படுக்கையில் ஒருவர் படுத்திருப்பதை பார்க்க முடிந்தது. 2 நாட்கள் நான் கவனித்தேன். அவங்க வெளியே வந்து பார்த்ததில்லை, அவங்க படுக்கையில் இருக்கிறதை மட்டும் பார்த்தேன். 3வது நாள் அவரிடத்தில் விசாரித்தேன். அந்த ரூமில் யாரோ படுத்திருக்கிறாங்க, யார் அது? அவர் சொன்னார், எங்கள் அம்மா தான் பிரதர், எங்கள் அம்மா தான் ஐயா படுத்திருக்கிறாங்க, வயசாயிட்டு அந்த படுக்கையில் படுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி. நான் போய் அவங்கள்ட்ட பேசட்டுமா என்று கேட்டேன். சரி போய் பேசுங்க. நான் அந்த அறைக்குள்ளே போனேன். அந்த தாயார் படுக்கையில் படுத்திருக்கிறாங்க, எழுந்திருக்க முடியாது. அவங்க என்னை பார்க்குறாங்க, யாரையா நீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் தான் உங்கள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ண வந்திருக்கிற பிரசங்கியா, உங்கள் மகன் தான் எல்லாத்தையும் நல்லா நடத்துகிறாங்க கூட்டத்தை எல்லாம், உங்கள் வீட்டில் தான் வந்து நாங்கள் 2 நாளாக சாப்பிட்டு கொண்டு இருக்கோம் அப்படியா அப்படின்னு கேட்டாங்க. நான் அவங்க பக்கத்தில் படுக்கையில் உட்கார்ந்து பேசினேன். எப்படி இருக்கிறீங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமான்னு கேட்டேன். அவன் கையை பிடித்து அப்படியே மெதுவாக தடவி கொண்டு சொன்னாங்க, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு நான் எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளும்படி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளும்படி ஜெபம் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆண்டவருடைய வேலை வரும்போது எடுத்துக்கொள்ளுவார், அது வரைக்கும் நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? நான் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த அறைக்குள்ளே ஒரு அனாதையாய் நான் இருக்கிறேன். இந்த வீட்டில் இத்தனை பேர் இருக்கிறார்கள், ஒருவரும் என்னை பார்ப்பதும் இல்லை, பேசுவதும் இல்லை. ஒரு அனாதை போல நான் படுத்திருக்கிறேன். மரித்து விட்டால் நல்லது. I am all alone with the tears in this bed. தனிமையில் அழுது கொண்டிருக்கிறேன். பிள்ளைகள் இருக்கிறாங்க, பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒருவரும் இந்த அறைக்குள் வருவதில்லை. ஒரு அனாதை போல நான் கிடக்கிறேன். மரித்து விட்டால் நல்லது. உங்க வீட்டில் யாராவது அப்படி இருக்கிறாங்களோ? உங்களுடைய பெற்றோர், வயதான உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் அனாதை போல நடத்துகிறீர்களோ? அவனுடைய உள்ளம் ஏங்குகிறது. யாராவது வந்து பேசுவாங்களா, ஒரு ஜெபம் பண்ணுவாங்களா, என்னை விசாரிப்பார்களா என்று. இந்த மனிதன் அப்படித்தான் ஏங்கி இருப்பான். என்னை பார்க்க யாராவது வருவாங்களா, என்னை விசாரிப்பாங்களா, எனக்கு உதவி செய்வாங்களா? ஒருவரும் இல்லை. அவனுடைய மனவேதனை சொல்லுகிறான், எனக்கு ஒருவரும் இல்லை. அதனாலதான் இயேசு அவனை தேடி வந்தார். அதனாலதான் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நான் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன், உன்னை குணமாக்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு யாரும் இல்லை என்று அழுகிறாயா? நான் இருக்கிறேன். உனக்கு தகப்பனாக, தாயாக, சிநேகிதனாக, ஒரு சகோதரனாக உனக்கு நான் இருக்கிறேன் மகனே, உனக்கு நான் இருக்கிறேன் மகளே. அப்படி சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அன்புக்காக உள்ளம் ஏங்கிக் கொண்டிருக்கிறதோ? உலகத்திலே அன்பை தேடி ஏமாந்து போகாதிருங்கள். உண்மையான அன்பு இயேசுவின் அன்பு, மாறாத ஒரு அன்பு, நமக்காக சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்த அந்த அன்பு, அதான் நிலையான ஒரு அன்பு. மன்னிக்கிற அன்பு, அரவணைத்துக் கொள்ளுகிற அன்பு, புறமே தள்ளாத ஒரு அன்பு. எனக்கு யாருமில்லை என்று கலங்காதே. உன்னுடைய கண்ணீரை என்னிடத்தில் கொடுத்து விடு, உன் பாரத்தை என்னிடத்தில் சொல்லிவிடு. ஆண்டவர் சொல்லுகிறார், சுகம் வேணுமா, நான் உனக்கு சுகம் தருகிறேன். விடுதலை வேணுமா, நான் உனக்கு தருவேன். ஆறுதல் வேணுமா, நான் உனக்கு ஆறுதலாக இருப்பேன். தேவை இருக்கிறதா, உன் தேவையை நான் சந்திப்பேன். உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன பிரச்சனை? What do you want?
ஆண்டவர் கேட்கிறார், தகப்பனாய் கேட்கிறார். உங்களை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர். இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள்.